டேய் எங்கள் வீட்டு புள்ள நீட்டு டாக்டருக்கு படிக்க போகிறது இல்லைடா, உங்கள் வீட்டு பிள்ளைய தான் படிக்க போகுது, நான்லாம் கடந்து வந்துட்டேன், நான் படிக்கலை அப்படின்னு அன்றைக்கு அந்த பத்திரிகையாளர்களை பார்த்து சொன்னோம். அடுத்த தலைமுறை பார்த்து சொன்னோம். பாஜகவிற்கு எதிரான போராட்டம் என்றாலே இங்கே ஒரு 4 பேர் இருக்கலாம், குஷியாயிரும் யாரே திரையுலகத்தில். அதில் முக்கியமானவன் இந்த ஆட்டுக்குட்டி கூடலாம் உறவு வச்சுப்பான் பார்த்தீங்களா, இந்த ஆட்டுக்குட்டி அமீர். அதாவது இவன் கேட்குறான் பிஜேபியை பார்த்து, மாணவர்களுக்கு எதிரான கட்சியான். ஏண்டா கிட்டத்தட்ட 10,000 கோடி கணக்கான போதைப் பொருளை இந்தியாவில் புழக்கத்தில் விட்டு இந்திய மாணவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கின புறம்போக்கு நாயினி, நீ எல்லாம் மாணவர்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி பேசினா மக்கள் நம்பிடுவாங்களா? கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடா உனக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு? இவரை விடுங்க, அடுத்து இன்னொருத்தர் யார், எங்களை நசிக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு பேசுவார். யார் இவர் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஜாதிய கலவரமே அதிகமாகிருக்கு தமிழ்நாட்டில். ரஞ்சித் இவன் என்றைக்கு படம் எடுக்க ஆரம்பித்தானோ அன்னைக்கு தான் உண்மையிலேயே தலித் இளைஞர்கள் நன்றாகத்தான் இருந்தாங்க. ஜாதிய பாகுபாடு இல்லாமல் அனைத்து ஜாதி கூடமும் சுமூகமாக தான் இருந்தாங்க. இந்த பன்னாடை எப்போது வந்துச்சோ அன்றைக்கி ஆரம்பிச்சுது பிரச்சனை, ஜாதிய பிரச்சனை. இந்த வேங்கை வயல் பிரச்சனைலேருந்து அனைத்து பிரச்சனையுமே ஆரம்பிச்சது என்றைக்கு படம் ஆரம்பித்தானோ அன்றைக்கி. நீ எல்லாம் மாணவர்களை பற்றி பேசுகிற. இன்றைக்கி தலித் மாணவர்கள் இன்றைக்கி இவ்வளவு பெரிய நிறைய கலவரத்தில் ஜாதிய மோதலில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணமே இந்த ரஞ்சித் போன்ற டைரக்டர்கள் தான். இதை விட முக்கியமாக ஒருத்தர் இருக்கிறான், யார், இந்த வெற்றிமாறன். இவன் படத்தை எடுத்துக்கிட்டினாலே அதில் எப்படியெல்லாம் போதைப் பொருட்களை பயன்படுத்தலாங்கிற காட்சிகள் தான் அதிகமாக இருக்கும். எப்படி கஞ்சாவை பயன்படுத்தலாம், எப்படி சாராயத்தை பயன்படுத்தலாம், எப்படி இன்ஜெக்ஷன் போடலாம், எப்படி ஸ்டாம்ப் போட்டலாம், இப்படி எத்தனை வகையான போதைப் பொருட்களோ அதை எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறத இவன் அப்படியே காட்டுவான். நீ எல்லாம் மாணவர் நலனை பற்றி பேசினா நாங்களாம் நம்ப முடியுமாடா? அடுத்து இன்னொருத்த வந்துக்கிறான் இந்த குரூப்பில், யார், புதுசாக ஒருத்தன் இறஞ்சிருக்கிறான். இவர் படம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ லவ் பண்ணுவார், அவரை கல்யாணம் பண்ணிப்பார். இந்த பொண்ணுக்கு பிள்ளைய கொடுத்துருவார், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். அந்த பொண்ணுக்கு ஒருத்த பிள்ளைய கொடுத்துட்டு போவான், அவனை இவர் கல்யாணம் பண்ணிப்பார். இப்படி சமூக ரீதியாக மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக படம் எடுப்பார். யாருன்னு பார்த்தோன்னா பிரதீப் ரங்கநாதன். இப்படி இவனுங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய படங்களாக எடுக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த டெல்லிக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்களா? அதெல்லாம் நம்பும்படியாக. உங்களுக்கு 4 பேரை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஏண்டா 2014க்கு முன்னாடி எத்தனை மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் இருந்துச்சு? 2014க்கு அப்புறம் எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்குது? 2014க்கு முன்னாடி எத்தனை எம்பிபிஎஸ் சீட் இருந்துச்சு? 2014க்கு பின்னாடி எத்தனை எம்பிபிஎஸ் சீட் இருக்குது? 2014க்கு முன்னாடி எத்தனை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது? 2014க்கு அப்புறம் எத்தனை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்தது? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல நீட் என்னன்னு தெரியுமாடா? முதல்ல 7.5% இடஒதுக்கீடு என்னன்னு தெரியுமாடா? இதெல்லாம் தெரியாமல் என்னமோ மைக்கு கிடச்சின்னு பேச வரீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? போய் கூத்தாடி வேலையை மட்டும் பாருங்கடா, அரசியல் வேலையை அவன் பார்த்துப்பான்.